உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். அமைச்சரவையினுடைய விரிவாக்கத்தை, துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? வணக்கம்ங்க. மாற்றம் ஏமாற்றம். மாற்றம் சொல்லும்போது சில புதியவர்கள் வந்திருக்காங்க, அது மாற்றம். அதே போல அது நீக்கப்பட்டவங்களுக்கு அது ஏமாற்றம். அதே போல குறிப்பா பொன்முடிக்கு அது ஏமாற்றம். ஏன்னா பொன்முடி பொறுத்தவரை அது ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு பார்ட்டியில் இருக்கிற ஒருத்தர். அவரை போயிட்டு இப்ப டம்மி பண்ணிட்டாங்க. இந்த டம்மி பண்ணது பண்ணாதெல்லாம் உள்கட்சி வராதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா என்ன இப்ப வந்து நாட்டு மக்களோட சிந்தனை, பொதுவாக கவர்னர் வந்து ஒரு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரோ யாரு, ஸ்டாலினுக்கு. ஏன்னா ஏற்கனவே கவர்னருக்கும் பொன்முடிக்கும் அந்த லடா இருந்தது தெரியும். ஸோ அந்த வகையில பார்த்தா ஒரு கவர்னர் திருப்திப்படுத்துறதுக்கும் ஒரு மத்திய அரசு திருப்திப்படுத்துறதுக்கும் பொன்முடியை பலிகடா வாக்கியிருக்கான்ற மாதிரிதான் ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா பொன்முடியை பொறுத்தவரை ஒரே கார்ல நேற்று முதலமைச்சர் கார்ல போனவர் ஒரே மேடையில இருந்தாங்க, பவள விழா மேடையில. ஆனா போட்டோல இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அதிருப்தி வந்து கண்டிப்பா வந்து வெளிப்படையா தெரியுது. அது வந்து பொதுவாகவே இந்த மூத்தவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்றாங்க. அது வந்து ஒரு நீர் ஊத்த நெருப்பா இருக்கு, அது எப்ப வெடிக்குதுன்னு நிச்சயமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக உதயநிதி பொறுத்தவரையில ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 21 எம்எல்ஏ ஆகி அப்போ மந்திரி ஆக்குறதுன்றது முதலமைச்சருடைய விருப்புறுதி. அதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இறுதி எஜமான நிலையான மக்கள் தான். மக்கள் பொறுத்தவரை தான் முடிவு செய்யற விஷயம் இது. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு அப்பா முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர், தங்கை வந்து எம்பி, மாமன் மகன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்பி, இப்படி அவங்க குடும்பத்தை சுற்றிதான் எல்லா பொறுப்புகள் இருக்கு. எனவே இதுக்கு முடிவு கட்டி ஆக வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில் இருக்கிறது கண்டிப்பா அது வெளிப்படுற விஷயம் வந்து 2024. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, அது நீங்க முதலமைச்சர் மெஜாரிட்டி இருக்கிறதுக்கு அதை 8 மந்திரி ஆகிட்டு போகலாமே, 8 டெபியூட்டி. அதுக்கு ஒரு என்ன ஒரு கோபாலபுரத்து நம்ம ஏற்கனவே முன்னாள் சொன்ன மாதிரி துரைமுருகன் வந்து அவர் வந்து நான் இறந்துட்டா என்னுடைய சமாதியில வந்து கோபாலபுரத்து அடிமைன்ற மாதிரி அந்த கோபாலபுரத்து அடிமைகளை விட்டு ஒரு கருத்தை வந்து பரிமாற சொல்லிடுது. அதாவது அமைச்சராக வாரிசு இல்லாதவங்க வாரிசு அரசியலை பத்தி பேசுங்க அப்படின்னு திரு மா சுப்பிரமணியன் காலையில சொன்னார். வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு வரப்போ திரு ஜெயக்குமார் அவர்களே அதை சேர்த்துக்கிறாங்க. ஏங்க அவரு மாசுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு 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 புத்தி கூர்மை இருந்து பேசணும். நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்ல முடியும், கூர்மை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏங்க ஒரு நான் ஏபி ஃபார்ம்ல போடுற பொதுச்செயலாளர் இருந்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு எம்எல்ஏ அன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலா என் மேல ஒரு தவறான குற்றச்சாட்டு அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லி அது அம்மா வந்து உணர்ந்து உடனே வந்து உடனடியா வந்து என் பையனுக்கு வந்து ஒரு அடிப்படையா வந்து ஒரு பதவி தரேன்னு சொல்லி ஏபி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு பார்லிமெண்டா வந்து டாக்டர் ஜெயவர்தன் வந்து 25 வயசு முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் தான் ஆகுது. அப்போ வந்து எம்பி சீட்டு கொடுத்தது யாரு? அம்மா பொதுச் செயலாளர். ஏபி ஃபார்ம்ல அம்மா கையெழுத்து போட்டாங்க. அப்ப நான் எம்எல்ஏ நானு. அதுக்கு பிறகு வந்து ஸ்பீக்கர் கிடையாது நான். அப்போ அதுக்கு பிறகு எனக்கு ஏபி ஃபார்ம்ல யார் கையெழுத்து போட்டது? அம்மா தான் போட்டது. சரி 2019 வந்து அவர் நிற்கும் போது ஏபி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாரு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருங்கிணைப்பு தானே போட்டாங்க. 2024 யார் கையெழுத்து போட்டது? நானே போட்டேன். இப்போ நான் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்போ இல்ல இப்போ இவர் பொதுச் செயலாளர் இப்ப இருக்கிற எடப்பாடியார் வந்து அவருடைய பையனை கொண்டு வந்து அது அரசு ஒரு வாரிசு சொல்லலாம். இந்த ஒரு அடிப்படை சித்தாந்தம் கூட தெரியாத இருக்காருன்றதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மனசு கொஞ்சம் வருத்தம் மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு அறியாமையில இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால வாரிசு அரசியல் வந்து என் பையனை வச்சு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அதை நான் தெளிவுபடுத்துறேன். நான் கொண்டு வரல, நான் அம்மா கொண்டு வந்தாங்க, ஜெயவர்தன். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப என்ன நாட்டுல வந்து பேணும் பாலம் ஆறு ஓடிடுமா, டெப்டி சேம் இருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுமா, போதையை ஒழிச்சிடுவாரா, இல்ல விலைவாசில கம்மி பண்ணிட்டு வரா, இல்ல டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிட்டு வரா. நேற்று வந்து செந்தில் பாலாஜி வந்ததுக்காக வந்து இன்னைக்கு அவர் பெரிய அளவுக்கு வந்து இது ஜெயில இருந்து என்ன அக்கிட்டல் ஆகி வந்தாங்க, விடுதலையாகி ஒரு ஜாமீன்ல வந்து விசாரணை கேள்வி. அவரை போய் ஒரு தியாகின்றது, அவரை போய் மன வலிமைன்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரு அந்த வாரிசா?
இல்ல வந்து காந்தியினுடைய வாரிசா செந்தில் பாலாஜி? சரி. இன்னைக்கு வந்து அவருக்காக வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஷஃப்லிங் பண்ணி ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு தேர்தல் நேரத்துல எவ்வளவு விமர்சனம் பண்ண செந்தில் பாலாஜி, சீட்டிங்னாரு, ஃப்ராட்னாரு, ஆள் கடத்தலாரு, மணல் மாஃபியானாரு, இவ்வளவு சொந்த தம்பியோட சேர்ந்து அட்டுழியம் பண்ற அநியாயம் பண்ற சொல்லிட்டு இன்னைக்கு அவரை வரவேற்று அவருக்கு வந்து ஒரு மந்திரி. என்ன நாடு எங்க போகுதுன்னே தெரியல. பார்த்தா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது அதிமுகவோட பார்வையை எடுத்துக்கிறேன். இணைந்து உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ஜெயக்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.